7 நாளைக்கு மேலே நீ ரிலீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணாமல். இந்த உலகத்தில் ஒரு 10-15% குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஸ்பெர்ம் வார்னால தான் பிறந்திருப்பாங்க. ஸ்பெர்ம் வார்னா என்னென்னா, விமனோட பாடிக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட மேலோட ஸ்பெர்ம் வந்து உள்ள வார் நடத்தி வாரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஸ்பெர்ம் தான் அந்த எக் ரீச் ஆகி அந்த பேபி வந்து பார்ன் ஆகும். இதுதான் ஸ்பெர்ம் வார்ஸ். ஹியூமனுக்கு வந்து சப்கான்ஷியஸாக இந்த 2 கோல் தான் இருக்கும். ஒன்று வந்து சர்வைவல், இன்னொன்று வந்து ரீப்ரொடக்ஷன். இந்த 2 கோலை பற்றி தான் 24 மணி நேரம் சப்கான்ஷியஸாக அதுக்காக தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாடி ஒரு 1000, 2000, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இது மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சர்வைவ்னா இந்த வீடு, சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இதெல்லாம் இருந்தால் போதும். அடுத்து அந்த பாக்ஸ் ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் செகண்டாக ரீப்ரொடக்ஷன் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும் சப்கான்ஷியஸாக. ஹியூமன் பிரெயின் அதோட கோல் அதுதானே, அதை ரீச் பண்ணுறதுக்கு பார்க்கும், ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு. இந்த மேலும் ஃபீமேலும் 2 பேர்த்தோட ஜெனட்டிக்ஸை வந்து ஒரு பேபிக்கு கொடுத்து அந்த பேபி வந்து மறுபடியும் வாழ்ந்து அதே மாதிரி அவங்க அந்த பேரண்ட்ஸ் பண்ண மாதிரியே திருப்பி ரிப்ளிகேட் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் ஹியூமனோட பேசிக் கோல்னு வச்சுக்குவேன், சர்வைவல், ரீப்ரொடக்ஷன். இன்னொரு விஷயம் இருக்குது. நான் அதை எதில் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ஸ்பெர்ம் வாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் ஒரு 10-15% குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஸ்பெர்ம் வார்னால தான் பிறந்திருப்பாங்க. ஸ்பெர்ம் வார்னா என்னென்னா, விமனோட பாடிக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட மேலோட ஸ்பெர்ம் வந்து உள்ள வார் நடத்தி வாரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஸ்பெர்ம் தான் அந்த எக் ரீச் ஆகி அந்த பேபி வந்து பார்ன் ஆகும். இதுதான் ஸ்பெர்ம் வார்ஸ். இப்படி தான் 10-15% குழந்தைங்க வந்து உலகத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இதை வச்சு அந்த அடல்ட் கண்டென்ட் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீ அடல்ட் கண்டென்ட் பார்க்குறியா, பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, பண்ணும்போது உன்னோட மங்கி பிரெயின் என்ன நினைக்குன்னா, அந்த அடல்ட் கண்டென்ட்டில் பார்த்துட்ருக்கல, அந்த பார்த்துட்ருக்க விமன் வந்து நீ உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஜெனட்டிக்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு உன்னோட மங்கி பிரெயின் நினச்சி உனக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸ்டிமுலேட் ஆகிட்டான், அதனால தான் நீ வந்து அடல்ட் கண்டென்ட் பார்த்து ஃபேப் பண்ணுற. எதனால் அப்படின்னா, பயாலஜிக்கல் ரீசன்னா, விமனோட பாடியில் உன்னோட ஸ்பெர்மையும் அந்த நீ பார்த்துட்ருக்கல ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க அந்த மேலோட ஸ்பெர்ம் கூடயும் வார் நடத்துகிறதா உன்னோட மைண்ட் வந்து அசியூம் பண்ணிட்டு பண்ணும். ஸோ உன்னோட பிரெயினுக்கு வந்து அது தெரியாது, நீ ஸ்க்ரீனில் பார்க்குறியா நேரில் பார்க்குறியான்னு தெரியாது. நீ என்ன பார்த்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்குறியோ, லேப்பில் பார்க்குறியோ, டிவியில் பார்க்குறியோ, உன்னோட பிரெயின் வந்து அது ரியல்னு தான் நினச்சிக்கும். அதனால தான் அந்த பிரெயின் வந்து சப்கான்ஷியஸாக நம்ம ஸ்பெர்ம் வாரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபேப் பண்ணுற அந்த அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணி. இதுதான் அந்த லூப்னு வச்சுக்குவேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீ அந்த கண்டென்ட் வாட்ச் பண்ணுறங்காட்டி மெயின் கோல் என்ன, ஹியூமனோட கோல் சர்வைவல், ரீப்ரொடக்ஷன் தானே. இந்த 2க்காக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமனும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கும். இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறதும், ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கிறதும், எல்லாமே இந்த 2 விஷயத்துக்கு சர்வை பண்ணுறதுக்கு, ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரீப்ரொடெக்ஷன் வந்து உனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்கை தொட்டு அந்த வீடியோ பார்க்குறதுனால உனக்கு கிடச்சிட்றங்காட்டி உன்னோட பிரெயின் வந்து நீ ரியலாக இதை பண்ணியிருக்க அப்படின்ட்டு அது நம்பி உனக்கு டோப்பமைன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் நீ வந்து ஹாப்பியாக இருக்க. ஸோ அதனால தான் நீ அந்த திரும்ப அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிற. உன்னோட பிரெயினுக்கு வந்து அது ஸ்க்ரீனுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ வந்து அடிக்டாக இருக்க மாட்டேல்ல 18+ கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நீ அடிக்டாக இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட பிரெயின் வந்து அது உண்மையை நம்புறதுங்காட்டி தான். ஸோ அதுலேருந்து நீ வெளியே வரணும். நீ வெளியே வராமல் விட்டேன்னா என்ன ஆகும்னா, நீ ரியல் லைஃப்பில் ஒன்றுமே பண்ண மாட்டேன். நீ உன்னோட பிரெயின் வந்து நீ தான் உன்னோட 2 மெயினான கோல் சர்வைவல், ரீப்ரொடக்ஷனையும் கிராஸ் பண்ணிட்டியே, உனக்கு நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எதுவுமே பண்ண விடாது. லேசியாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு எக்ஸாமில் படிக்கிறதுக்கு கூட, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றுறதுக்கு எதுவுமே உன்னை பண்ண விடாதுன்னு வச்சுக்குவேன். ஒரு மாதிரி போட்டு அடைச்சி வச்சிரும். ஸோ ஏன்னு கேட்டால் உன்னோட பிரெயின் தான் நீ தான் ஏற்கனவே ரீப்ரொடக்ஷனையும் சர்வைவ் பண்ணிட்டு உனக்கு நான் எக்ஸ்ட்ரா எது கொடுக்கணுன்ட்டு அப்படின்ட்டு அது யோசிக்கும். ஸோ அதனால தான் நீ அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிற, கான்ஸ்டண்ட்டாக அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணுறது லூப்புக்குள்ளே. நினச்சிட்டு இருக்கலாம் நீ வந்து மற்ற விஷயம் நீ ஃபோக்கஸ் பண்ண, நீ படிக்காதங்காட்டி தான் நீ மார்க் வாங்கலை, நீ வந்து உனக்கு டயர்டாக இருந்துச்சு அதனால தான் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலை, உனக்கு வந்து இது இருந்துச்சு அதனால தான் வெளியே போகல, நீ மெயினான ரீசனை வந்து மறந்துடுற. இந்த ஒரு டோப்பமைன் விஷயத்தினால தான், இந்த அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுனால தான் உனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னு வச்சுக்குவேன். நீ ஏதோ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்ப, நீ ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாத மாதிரி டிப்ரெஷனில் கூட இருந்திருப்ப. அதுக்கு எல்லாத்துக்கும் மெயினான ரீசன் இந்த கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணுறது தான். ஸோ நீ அதை தூக்கி போட்டால் மட்டும்தான் உன்னால் உன்னோட லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதை மாற்றுறதுனால நம்ம லைஃப் என்ன மாறிடும்ட்டு. நான் அது பார்க்குறத நிறுத்தினதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீயும் இன்னுமே நம்பிக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ ஒரு முட்டாள் தான். கண்டென்ட் வாட்ச் பண்ணி முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த டோப்பமைன் ரிலீஸ் இருக்குல்ல, அதனால் நீ வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் கண்டினியூ ஆகாது, இன்னுமே தான் அது போக போக உன்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகம் பண்ணணும்னு வச்சுக்குவேன்.
அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணுறது உன்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும், உன்னோட லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ண விடாமல் அது தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீ உன்னோட லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணணும், மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த கண்டென்ட்டை வந்து இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடு. அடுத்த விஷயம் வந்து இந்த மாஸ்டர்பேட் பண்ணாமே இருந்தால், நோ ஃபேப் பண்ணாமே இருந்தால் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடலாம், மணி வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நீ நிறையா கண்டென்ட் வாட்ச் பண்ணியிருப்பில்ல. அதெல்லாம் எதுவுமே எல்லாமே தப்பு, ஸ்கேம் தான். நோ ஃபேப்புங்கிறது, மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது. நோ ஃபேப்புங்கிறது வந்து ஒரு 7 நாளைக்கு நீ ஹோல்ட் பண்ணி வச்சேன்னா உனக்கு ஒரு எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதுக்கு, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. இந்த இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா யூடியூப் ஸ்கிரிப்ட் எழுதுறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, டயட் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயம் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி வச்சுக்குவேன். 7 நாளைக்கு நீ ஹோல்ட் பண்ணேன்னா, 7 நாளைக்கு மேலே ஹோல்ட் பண்ணேன்னா அது எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதுக்கு மேலே. ஸோ நீ அந்த 8வது நாள் வந்து நீ அதை ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணேன்னா அங்கே தான் நீ தப்பு பண்ணுறன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான அப்ரோச்னு வச்சுக்கோ என்னோடது. 7 நாளைக்கு நீ நோ ஃபேப்பில் இருக்கணும், 8வது நாள் வந்து நீ உன்னோட இமேஜினேஷன்லேயே ஃபேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணேன்னா உன்னோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உன்னோட லைஃப் டோட்டலாக இம்ப்ரூவ் ஆகும்னு வச்சுக்குவேன். நீ அடல்ட் கண்டென்ட்டை உன் லைஃப்குள்ளே கொண்டு வந்தேன்னா உன் லைஃப் முடிஞ்சு. அந்த லூப்புக்குள்ளே நீ மாட்டக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணு. 7 நாள் நோ ஃபேப் இரு, 8வது நாள் நீ வந்து உன்னோட இமேஜினேஷனில் ஃபேப் பண்ணணும், அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணாமல். அது முக்கியமான விஷயம். அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னோட லைஃப் வந்து டோட்டலாக மாறிடும், சேஞ்ச் ஆயிரும். அது போக நீ மீதி இருக்க டைம்லலாம் நீ உன்னோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். புக்ஸ் ரீட் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, நல்ல டேட் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறது, ஒரு சோஷியல் ஈவெண்ட்டுக்கு போகிறது, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் ஸ்கில் கற்றுக்கிறது, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஸ்கில், ஏதாவது ஜாப் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது அந்த கேட் எக்ஸாம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்தில் உன்னோட ஃபோக்கஸ் வந்து கொண்டு போகலாம். உன்னோட லைஃப்லேருந்து அடல்ட் கண்டென்ட்டை தூக்கிடு. 0 அடல்ட் கண்டென்ட். ரீல்ஸ் கூட பார்க்கக்கூடாது, அந்த சாஃப்ட் கோர் அடல்ட் கண்டென்ட் இருக்குங்களா அதை கூட பார்க்கக்கூடாது. மாஸ்டர்பேஷன் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 2-3 மாதமாக அந்த ப்ரோட்டோக்கால் இருந்திருக்கிறேன். ஒன்ஸ் வீக் ஃபேப் பண்ணுறது, மீதி இருக்க டைமில் எப்படி நான் வந்து என்னோடய லைஃப் அப்ரோச் பண்ணுறேங்கிறது வந்து என்னால் இந்த யூடியூப் வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓப்பனாக சொன்னால் நிறைய பேர் அஃபண்ட் ஆயிடுவாங்க. ஸோ உனக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் வச்சுருக்கேன். அதை நீ கிளிக் பண்ணி அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணிட்டேன்னா அதில் ஒரு வீடியோ இருக்கும். அதை நீ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணேன்னா நான் அதில் எப்படி ஃபேப் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி அதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் வந்து அப்ரோச் பண்ணால் உன்னோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ உனக்கு அது பார்க்கணுன்னு நினச்சேன்னா மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணிடு. ஏன்னா என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஓப்பனாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நீ உனக்கு வேணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணி பை பண்ணி அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கோ. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. ஏன்னா என் லைஃப்பில் நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்தை வச்சு நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்ட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.